ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோபோ சங்கர் வந்து ஜாண்டிஸ்னால் இறந்தார். அவர் இறந்து கொஞ்ச நாள் ஆச்சு, நமக்கு நல்லாவே தெரியும். அவர் ஜாண்டிஸ்லேருந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகி அதனால் அந்த ஜாண்டிஸ் மறுபடியும் வந்து அவர் ரொம்ப தீவிர சிகிச்சையிலேருந்து இறந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி அவர் இறந்ததுலேருந்து மீண்டு வரதுக்கு நிறைய போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரீசெண்டாக இந்திரஜா ரோபோ சங்கர் போட்ட ட்வீட்டில் கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ந்து போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ரோபோ சங்கர் இறுதி சடங்கில் வந்து அவங்க ஆடினதை பற்றி நிறைய எதிர்மறையான கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்திருந்தது. அதையும் அவங்க ஃபேமிலி டேக்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாலிமரில் அவங்க கொடுத்துருக்குற நியூஸ் எப்படி என்னென்னா, அம்மா அப்பாவோட லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்றா பேசுகிறதோ ஒன்றா சுற்றுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க லவ் லாங்குவேஜ் வந்து டான்ஸ் தான். டான்ஸ் மேடையில் தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க டான்ஸ் தான் அவங்களுடைய லவ் லாங்குவேஜாக இருக்குது. அம்மா ஆடி கடைசியாக அனுப்புறது கூட அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இருக்கும். அது புரிகிறவங்களுக்கு புரியும். இது வந்து உங்களுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜா பேசியிருக்காங்க. பேசும்போதே அவரும் அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப கண்கலங்கி பேசியிருக்காங்க. அதில் வந்து ரோபோசங்கரோட ஒய்ஃப் கூட எந்த வார்த்தையும் பேசாத ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அவங்கள இப்படி பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாஞ்சில் விஜயன் வந்து ரோபோ சங்கரோட ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியும். அது இல்லாமல் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சங்கர் அடிக்கடி சொல்லுவார். அதில் நாஞ்சில் விஜயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இருந்து கொஞ்ச நாளில் அக்கா தாலி இல்லாமல் இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க, அண்ணன் வந்து கலைமாமணி விருது வாங்கின அந்த செயினை வந்து அடமானம் வச்சுருந்தார். 2 லட்சம் ரூபாயில் அடமானம் வச்சுருந்தாரு. அதை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு கலெக்ட் பண்ணி அதை மூட்டு அக்கா கிட்ட கொடுத்தாங்க. அப்படி அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்களும் அவங்க பொண்ணும் அதை பார்த்து கதறி அழுந்தாங்க. அவரே திரும்பி எங்ககிட்ட வந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. இதை நான் எப்போவுமே கலட்ட மாட்டேன், என்னுடைய இன்னொரு தாலி மாதிரி நான் இதை கழுத்துலேயே எப்பயும் போட்டுட்ருப்பேன்னு சொல்லிட்டு, இப்போ அவங்களுடைய ரீசெண்டான எல்லா இன்டர்வியூஸ்லேயும் அவங்க அவங்க கழுத்து அந்த செயின் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு ரொம்ப நான் எதை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இப்போதைக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் இது என்னுடைய ரோபோவோட வாழ்நாள் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நாஞ்சில் விஜயன் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அது இல்லாமல் அக்கா இது நான் சொல்கிறேன், பட் இது நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல, நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார். ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி விஷயம் வந்து வெளியில் தெரியறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது நிறைய எதிர்மறையான விமர்சனங்களுக்கு உட்படுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டுருங்க.